அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது பொதுவான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், சூனியத்தை நம்பலாமா, அதனால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற அந்த கேள்வி. இஸ்லாத்துல எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கின்றது. திருமறை குர்ஆனை எடுத்து நம்ம படிக்கக்கூடிய நேரத்திலே இறை தூதர்கள் அவங்க அற்புதங்களை நிகழ்த்திய பொழுது, ஈசா நபியா இருக்கட்டும், மூசா நபியா இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய சான்றுகளை கொண்டு சென்ற பொழுது என்ன சொன்னாங்க? ஹாதா சிஹ்ர் முபீன், இது தெளிவான சூனியம் என்று அந்த இறை மறுப்பாளர்கள் கூறியதாக அல்லாஹ் சொல்லியிருந்தான். அல்லிமுன நாச சிஹர், அவர்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க நல்லா சொல்றான். சுலைமான் நபியுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது, அது எப்படி எடுக்கப்பட்டது, அதனால ஏற்பட்ட பாதிப்புகள், அது தொடர்பான ஹதீஸ்கள்லாம் இருக்கு. அப்ப இவ்வளவு சான்றுகள் இருக்கும் பொழுது சூனியம்னு ஒண்ணு இருந்ததுனால தானே அல்லாவும் அல்லாவுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதை நம்பணும், அதனால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு கூட்டமும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படி ஒரு சூனியம் நல்லா குர்ஆன்ல சொல்லியிருந்தாலும் அது எல்லாமே சத்தியத்துக்கு எதிராக வைக்கப்பட்ட வாதங்கள். அப்ப அது பொய், சூனியத்தால எந்த பாதிப்பும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது தொடர்பான ஹதீஸ்களும் அது மறுக்கப்பட வேண்டியவே, அது உண்மை கிடையாது. ஏனென்றால் அது இறை நம்பிக்கையை மற்றும் தூதுத்துவத்தை சந்தேகம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்ற காரணத்திற்காக. ஏனென்றால் ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருந்தால் டைரக்டா ஒரு பொருளை வச்சு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இல்லாம என்னுடைய பொருள் எடுத்துட்டு போய் எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சூனியம் செய்யக்கூடிய நேரத்துல அதனால எனக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் இது மனித ஆற்றல் கிடையாது, இது இறைவனுடைய வல்லமை. இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நம்பிக்கை தான் சூனியம் அப்படின்னு ஒரு கூட்டங்களும், இப்படி ரெண்டு தரப்பான மக்கள் இருக்கக்கூடிய நேரத்துல பொதுவான மக்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், இது மாதிரியான சந்தேகமான சூழ்நிலையில மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆயிஷா நகி மேல வைக்கப்பட்ட அவதூறு சம்பவமா இருக்கட்டும், அல்லது சூரத்துல் பக்ரால ஒருவர் கொல்லப்பட்ட பொழுது யாருன்ற அந்த சந்தேகம் வரும் பொழுது அல்லாஹ் அதற்கான ஒரு தெளிவை கொடுத்தான். இப்படியாக மார்க்கத்திலே நமக்கு தெளிவு இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இப்படி பல கருத்துக்கள் இருக்கும் பொழுது நான் இதை நம்பினால் என்னுடைய ஈமான் பாதிக்கப்படுமா, அல்லது மறுத்தால் குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸையும் மறுத்ததாக ஆகுமா, எனக்கு ஒரு தெளிவை கொடு என்று நம்ம அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான்? பதிலை தருவான். இரையச்சம் உள்ளவர்களுக்கு, உண்மையாக அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான்? எந்த விதமான அநியாயம் செய்ய மாட்டான்ற அந்த அடிப்படையில இது போன்ற அந்த குழப்பங்கள், சந்தேகம் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட்டு நம்பலாமா நம்பக்கூடாதா, நம்பினால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு அந்த சந்தேகம் வரும் பொழுது அல்லாஹ்விடத்துல இதற்கான அந்த தெளிவை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான பதிலை வைத்திருப்பான். அதை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.